என்னென்னத்தையோ தேடி ஆய்வு செய்தவன் சூரியனுக்குள்ள நுழைய முடியல. அன்பிற்குரியவர்களே, பிரார்த்தனைகளில் ஈடுபடும் போது கூட உணர்வோடு உளப்பூர்வமாக, குறிப்பாக நரக விடுதலையை நாங்கள் கேட்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இறைவனை நேசிக்கக்கூடியவர்கள் அப்படி கேட்பார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். وَمِنْهُمْ مَنْ يَقُولُ رَبَّنَا آتِنَا فِي الدُّنْيَا حَسَنَةً وَفِي الْآخِرَةِ حَسَنَةً وَقِنَا عَذَابَ النَّارِ. மனிதர்களில் சிலர் இருக்கிறார்கள், அவர்கள் என்ன சொல்வார்கள்? இறைவா, இந்த துனியாவிலே நல்லதை வழங்கு, ஆகிரத்திலே நல்லதை வழங்கு, நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பை தந்துவிடு என்று நல்லடியார்கள் கேட்பார்கள் என்று 2வது அத்தியாயத்தில் 200வது வசனத்துல 201வது வசனத்துல நாங்கள் பார்க்கிறோம். அதே போன்று 3வது அத்தியாயத்தில் 16வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அல்லதீன யகூலூன ரப்பனா இன்னனா ஆமன்னா, இறைவா உன்னை நாங்கள் நம்பிவிட்டோம், ஃபக்ஃபிர் லனா, பாவங்களை மன்னித்து விடு, துனூபனா வகினா அஸாபன்னார், நரக நெருப்பிலிருந்து எங்களை பாதுகாத்து விடு என்று இறைவனை அஞ்சியவர்கள் அடியார்கள் கேட்பார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த நரகத்தை உணர்ந்தவர்களாக அல்லாஹ்விடத்திலே நாங்கள் பாதுகாவல் தேட வேண்டும். ஏன் தெரியுமா? நரகம் அடிப்படையாக யாருக்கு தயாரிக்கப்பட்டிருக்குது தெரியுமா? இறைவனை மறுப்பவர்களுக்கு, காபிர்களுக்கு தயாரிக்கப்பட்டதுதான் நரகம். குர்ஆன்ல பல இடங்கள் அதை அல்லாஹ் சொல்றான். குறிப்பா 3வது அத்தியாயத்தில் 131வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வத்தகுன்னார, நரகத்தை பயந்து கொள்ளுங்கள், அல்லதி உஇத்தத் லில் காஃபிரீன், காபிர்களுக்காகத்தான் நரகம் தயாரிக்கப்பட்டுள்ளது. அல்லாஹ் இயல்பாக அல்லாஹ்வை மறுப்பவர்களுக்கு தான் நரகத்தை தயாரிச்சிருக்கிறான். நாங்கள் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர்கள், அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட நாங்கள் நரகத்துக்கு போலாமா? யாருக்கோ அல்லாஹ் நரகத்தை தயாரிச்சு வச்சிருக்க, நாங்க அல்லாஹ்வை நம்பி அல்லாஹ்வை ஏற்று அல்லாஹ்வுக்காக இபாதத் செய்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாங்கள் அந்த நரகத்தின் தாற்பயத்தை சரியாக உணராமல் நரகத்துக்குரிய காரியங்களில் நம்மை ஈடுபடுத்திக் கொண்டிருந்து நாங்கள் அந்த நரகத்துக்குள்ளே நுழையலாமா? சிந்திக்க வேண்டும். நரகத்தை பற்றிய அச்சத்தோடு நாங்கள் இருக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை அழகா விளக்குறாங்க. இந்த உணர்வு எப்ப வரும் என்பதை விளங்கப்படுத்தும் விதமாக அழகான ஒரு உதாரணம் மூலமாக சொல்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இன்னல்லாஹ் ஹலக்கர் ரஹ்மத யௌம ஹலகஹா மியத ரஹ்மத்தின், அல்லாஹ் இந்த ரஹ்மத்தை, அல்லாஹ்வின் கருணையை அதை படைக்கும் நாளில் 100 படித்தரங்களாக படைத்தான். ஃபஅம்ஸக இன்தஹு 99 ரஹ்மா, தன்னிடத்திலே 99 ரஹ்மத்துகளை, கருணையை அல்லாஹ் வைத்துக் கொண்டான். வ அர்ஸல ஃபீ ஹல்கிஹி குல்லிஹிம் ரஹ்மத்தன் வாஹிதா, ஒட்டுமொத்த இந்த மனித சமூகத்தின் ஒட்டுமொத்த இந்த படைப்பினங்கள் மொத்த ஹல்குகளுக்கும், அல்லாஹ்வினால் படைக்கப்பட்ட அனைவருக்கும் ஒரே ஒரு ரஹ்மத்தை தான் அல்லாஹ் உலகத்திலே வழங்கி இருக்கிறான். அந்த ரஹ்மத்தை கொண்டுதான் நாங்கள் கருணையும் அன்பையும் பாசத்தையும் பரிமாறிக்கொண்டு பெற்றுக் கொண்டிருக்கிறோம். சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஃபலவ் யஅலமுல் காஃபிரு பிகுல்லதி இந்தல்லாஹி பிகுல்லிதி இந்தல்லாஹி, காஃபிர் மாத்திரம் அல்லாஹ்விடம் இருக்கக்கூடிய மினர் ரஹ்மா, ரஹ்மத் எல்லாத்தையும் பற்றி தெரிந்து வைத்திருந்தால் லம் யப்அஸ் மினல் ஜன்னா, சொர்க்கம் வேணாம் என்று சொல்ல மாட்டான். இன்னைக்கு ஒரு காபிரை கூப்பிட்டு திவ்யலோகேட்ட அங்கண்டு கேளுங்க, சிரிப்பான். திவ்யலோகே, சொர்க்கமா? சொர்க்க பாரடைஸ் யூ ஆர் டாக்கிங் அபவுட் அன் ஹெவன் என்று கேட்பான். ஆனா அது நக்கலாக நையாண்டியாக அவனுக்கு தோணும். ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? அல்லாஹ்வுடைய கருணை அவன் விளங்கி இருந்தா 99 தன் கைவசத்தில் வைத்திருக்கக்கூடிய அந்த கருணையின் வெளிப்பாடாக இறைவன் நல்லடியார்களுக்கு வழங்கக்கூடிய சொர்க்கத்தை அவன் அறிந்திருந்தால் நிராசைப்பட்டு நம்பிக்கை இழந்தவனாக ஒரு காபிர் பேச மாட்டான். அவ்வளவு ரஹ்மத்துகளை அல்லாஹ் சொர்க்கத்திலே வைத்திருக்கிறான். அடுத்தபடி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வலவ் யஅலமுல் முஃமினு, ஒரு மூமின் அறிந்திருந்தால் பிகுல்லிதி இந்தல்லாஹி மினல் அஸாப், அல்லாஹ்வுடைய வேதனைகளில் அல்லாஹ்விடம் இருக்கக்கூடிய அந்த வேதனையின் தரத்தை பற்றி, ஒவ்வொன்றை பற்றியும் ஒரு மூமின் நன்றாக புரிந்திருந்தால் லம் யஅமன் மினன் நார், நரகத்தில் இருந்து பாதுகாவல் தேடாமல் இருக்க மாட்டான். அவ்வளவு வேதனையும் அல்லாஹ் கையில் இருக்குது, அவ்வளவு ரஹ்மத்தும் அல்லாஹ் கையில் இருக்குது. அப்ப இதை சிந்தித்து நரகத்தை பயந்தவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் என்பதை ரசூலுல்லாஹ் இந்த செய்தியின் மூலம் உணர்த்துகிறார்கள். புகாரியிலே 6469வது செய்தியா பார்க்கிறோம். அப்ப நரகம் என்பது கொடூரமான ஒன்று. நீங்க நாங்க நினைக்கக்கூடிய நிலைமையில இல்ல. எவ்வளவு கொடூரம் என்று சொன்னால் அல்லாஹ் சொல்கிறான்,
9வது அத்தியாயத்துல 81வது வசனத்துல மக்களுக்கு அல்லாஹ் வெயில் காலங்களில் போரை கடமையாக்கி முஸ்லிம்களுக்கு மதீனா வாசிகளுக்கு போர் கடமையாக்கும் போது சில முனாஃபிகள் இருந்து வெயில் காலம் கோடை காலத்துல எல்லாம் போர் செய்யலாமா, யாரும் போயிடாதீங்க, இந்த வெயில போய் வேலை செய்யலாமான்லாம் அந்த மக்களை செயல்படாமல் இருப்பதற்கான வார்த்தைகளை சொல்லி தடுக்கிறாங்க. வகாலு லா தன்ஃபிரு ஃபில் ஹர்ரி, கோடை காலத்தில் வெயிலில் புறப்படாதீர்கள் என்று அவர்கள் கூறுகிறார்கள். அல்லாஹ் சொல்றாங்க, இந்த கோடை சூரிய வெப்பம் அதிகமாக வரும்போது கோடை என்ற ஒரு பேரு, அந்த கோடை காலத்திலா வெளியே போவானும் என்றீங்க? நபியே சொல்லுங்க, குல் நாரு ஜஹன்னம அஸது ஹர்ரன், நரக நெருப்பு கடும் வெப்பமானது, லவ் கானு யஃப்கஹூன், அவர்கள் விளங்க கூடாதா என்று அல்லாஹ் கேட்கிறார். நீங்க நாங்க நினைக்கக்கூடிய அளவுக்கு அல்ல நரகத்தின் நெருப்பு இருக்கிறது, வெப்பம் இருக்கிறது. நாங்கள் உலகத்திலே பயன்படுத்தக்கூடிய நெருப்பில், உச்சகட்ட நெருப்பில் 70 மடங்கு அதிகமான நெருப்பாக நரக நெருப்பு இருக்கிறது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நாருக்கும் ஜுஸ்உன் மின் 70 ஜுஸ்அம் மின் நாரி ஜஹன்னம, நீங்கள் பயன்படுத்தக்கூடிய நெருப்பு இருக்கிறதே நரக நெருப்பிலே 70 ஒரு மடங்கு தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப சஹாபாக்கள் கேக்குறாங்க, கீல யா ரசூலல்லாஹி இன் கானத் லகாஃபியா, நாங்க பயன்படுத்துற நெருப்பே போதும் தானே மனிதர்களை தண்டிப்பதாக இருந்தால், அது என்ன அல்லாஹ் 70 மடங்கா வச்சிருக்கிறான்? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஃபுல்லிலத் அலைஹின்ன பி 99 ஜுஸ்அன், அப்படி கிடையாது, நீங்கள் பயன்படுத்தக்கூடிய நெருப்பிலிருந்து 69 மடங்கு அதிகரிக்க செய்த நிலையில்தான் அல்லாஹ் நரக நெருப்பை வெறுத்திருக்கிறான். குல்லுஹுன்ன மிஸ்லு ஹர்ரிஹா, அந்த ஒவ்வொரு மடங்கும் உலகத்திலே நீங்கள் பயன்படுத்தக்கூடிய நெருப்பின் உச்சம் எவ்வளவு வெப்பமாக இருக்குமோ அந்த மாதிரி ஒவ்வொரு மடங்கும் வெப்பமாக இருக்கும். ஒன்னும் தேவையில்ல, இந்த சூரிய கினிப்பெட்டி ஒன்று எடுத்து சரியா ஒரு குச்சியை அடிச்சு கொஞ்சம் நெருப்பு வருது, கொஞ்சம் லைட்டிங்கா, அந்த நெருப்புல உங்களோட சுட்டு விரல ஒரு 5 செகண்டுக்கு வைங்களே, ஏழுமா? பெரிய நெருப்பா, பெட்ரோல்ல ஊத்தின நெருப்பா, கெமிக்கல் நெருப்பா, வெல்டிங் பண்றவங்க பண்ற நைட்ரஜன் நெருப்பா? சாதாரண ஒரு நெருப்புல 5 செகண்டுக்கு சுட்டு விரல வச்சு கொண்டு இருக்க இயலாது. அவ்வளவு பலவீனமான உடம்பு. இந்த உலகத்தில் உள்ள உச்சகட்ட நெருப்பிலே 70 மடங்கு நெருப்பை நரகத்திலே நாங்கள் எப்படி தாங்கிக் கொள்ள போகிறோம்? சூரியன் என்பது நம்மை விட்டும் 1.5 மில்லியன் கிலோமீட்டர் தூரத்திலே இருக்கிறது. சூரியன் 1.5 மில்லியன் கிலோமீட்டர் தூரம். அந்த சூரியன்ல இருந்து அடிக்கிற வெப்பம் 60 செல்சியஸ் டிகிரி எங்களுக்கு அடிச்சா நாங்கெல்லாம் கீழே கிடந்துருவோம், மயக்கத்துல விழுந்துருவோம், தொழுநோய்கள் ஏற்படும். நமக்கு தாங்க முடியாத அளவுக்கு அந்த வெப்பத்தின் காரணமாக நாம் நோய்வாய்ப்பட்டு விடுவோம், மூர்ச்சையிலிருந்து விழுந்து விடுவோம். அந்த சூரியனின் மேற்பரப்பில் உள்ள வெப்பம் எவ்வளவு தெரியுமா? வெயில சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் 5500 செல்சியஸ் டிகிரி. 50 டிகிரியா நமக்கு தாங்கல. சில பகுதிகளில் 50 டிகிரி வெயில் அடிச்சு நிறைய பேர் ரோட்ல விழுந்து மருத்துவமனைகளுக்கு அழைத்து சென்ற சம்பவங்களை நாங்கள் பேப்பர்களையும் நியூஸ்களையும் பார்க்கிறோம். 5500 மடங்கு சூரியனுடைய சர்ஃபேஸ் மேற்பரப்பின் வெப்பம், சூரியனுடைய இன்னர் கோருடைய மைய கருவியினுடைய வெப்பம் எவ்வளவு தெரியுமா? 1.5 கோடி டிகிரி செல்சியஸ். போட்டோ எடுத்தா என்ன நடக்கும்? கிட்டையாவது போக கிடைக்குமா? என்னென்னத்தையோ தேடி ஆய்வு செய்தவன் சூரியனுக்குள்ள நுழைய முடியல. நைட்ரஜனும் ஹீலியமும் அந்த இருக்கக்கூடிய ஆக்சிஜனோடு கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்து தீர் பொறிக்கலாக வெளிப்படக்கூடிய அந்த சூரிய வெப்பத்தை கண்கூடாக பார்த்து கொண்டு யாருக்கு நரகத்தை மறுக்க முடியும்? யாருதான் நரகம் இல்லை என்று சொல்ல முடியும்? யாருதான் அந்த நரகத்திலே அச்சமற்றவர்களாக வாழ முடியும்? எங்களை அல்லாஹ் தூக்கி போட்டான் என்றா நரகத்துல? அல்லாஹ்வினால் படைக்கப்பட்ட ஒரு படைப்பு கண் முன்னே நெருப்பை வெளிப்படுத்திக் கொண்டு இருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, இந்த நரகத்தை நீங்கள் அஞ்சுவதற்காக அல்லாஹ் இதை ஒரு அத்தாட்சியாக வைத்திருக்கிறான் என்பதை சிந்தித்து பாருங்கள்.